Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மைல்ட் கட் க்ரீஸ் லுக் and இந்த லுக்கோட எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐஸ் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப கிளாமரஸ் அப்படி இருக்கவே இருக்காது. பட் ஐஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் and ஒரு குட்டி மைல்ட் கட் க்ரீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் and நல்ல ஒரு விஸ்பியான லாஷஸும் இருக்கும். சோ உங்களுக்கு ஓவரால் லுக் பார்க்கும்போது ரொம்ப சட்டிலான ஒரு லுக் மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரிகேட்டான நிறைய கிளாம் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் லுக்கிங் கிளாமரஸ் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய ஃபேஸ் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ப்ரைம் பண்ண போகிறேன். ப்ரைமருக்கு நான் என்னுடைய மிலானி ப்ரைம் பர்ஃபெக்ஷன் ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர். இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஆனால் இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆயிலி ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக தெரியக்கூடாது. இந்த ஆயிலி ஸ்கின் மேலே நான் போடுற மேக்கப் வந்து அண்ட் மெல்ட் ஆகிடக்கூடாது, ஸ்வெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதில் எனக்கு ரீசெண்டாக ஒர்க் ஆகுறது தான் இது. ஸோ ப்ரைமர் மேலே நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த RCMA பவுடர் வந்து பிடிச்சிருக்கு. பட் இதுக்கு இல்லாமல் இன்னொரு ஈஸியான அஃபோர்டபுள் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன்னா சுகர் லூஸ் பவுடர் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், அதுக்கு மேலே ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக பவுடர் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸை. இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் நான் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். கலர் கரெக்ஷனுக்கு இது என்னுடைய பேக் கலர் கரெக்டிங் கன்சீலர். ஸோ இதில் வந்து ஆரஞ்ச் ஷேட் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் அண்டர் ஐ சர்க்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு க்ரே ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஆரஞ்ச் கன்சீலர் வேலை வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் ஆல்ரெடி ஃப்ளாலஸாக இருக்குது, எனக்கு வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் க்ரேலாம் ஆகலைன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான இடத்துலலாம் போட்டு ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஒரு லூஸ் பவுடர், அதே சேம் RCMA லூஸ் பவுடரே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஆரஞ்ச் நான் செட் பண்ணுறேன். இந்த வேலை நான் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து போட போகிற ஃபவுண்டேஷனும் இந்த ஆரஞ்ச் கன்சீலரும் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து எங்கெல்லாம் நீங்கள் ஆரஞ்ச் கன்சிலர் போட்டிங்களோ அங்கெல்லாம் வந்து ஆரஞ்சிஷாக தெரியுற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது என்ன பண்ணுன்னா அடுத்து நான் போடுற ஃபவுண்டேஷனும் என்னுடைய ஃபேஸில் நல்லா ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் பர்டிகுலராக இன்றைக்கி போடுற ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் HD லிக்விட் ஃபவுண்டேஷன். இது என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இது எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக போடலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரியான மெத்தட்ஸில் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு அழகாக லாஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் டாட் பண்ணி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்துட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுடர் வச்சு நீங்கள் பண்ணும்போது நான் உங்களுக்கு ப்ரஷஸ் விட ஸ்பஞ்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ப்ரஷ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே போட்டிருக்க அந்த லேயர்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்ல ஒட்டாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பஞ்சஸே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஆரஞ்சு இடத்தெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் ஃபவுண்டேஷனே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுறேன். அடுத்து என்னுடைய Estee Lauder டபுள் வேர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப லைட் ஷேட் என்னுடைய ஸ்கின்னுக்கு. அதனால் இதை எடுத்து நான் எனக்கு யூஸ்வலாக எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவானோ அங்கெல்லாம் நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கண்ணுக்கு கீழே ஏரியா ரொம்ப டிரெக்டாக நான் அங்கே போடல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய சீக் ஏரியா, அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணுற இடம், மூக்கு மேலே, நெத்தி அண்ட் ஷின் ஏரியாலாம் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பர் ஹை கவரேஜ் கிடையாது, மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் தான். பட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஷேட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஹைலைட்டிங் ஷேட். ஸோ அதனால் நான் இதை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ கான்டோருக்கு இது என்னுடைய L'Oreal ஃபவுண்டேஷன், ஆக்சுவலாக ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷனில் ஒரு டார்க் ஷேட். ஸோ இதை எடுத்து நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கான்டோர் ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அவ்வளோவா பிடிக்காது என்னுடைய ஃபேஸ்க்கு கான்டோர். ஸோ எனக்கு அது ஒரு ஃப்ரெஷ் லுக் இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா ஸ்கல்ப்டடாக அழகாக இருக்கும். பட் எனக்கு என்னமோ பர்சனலாக அது பிடிக்காது. நான் வந்து என்னுடைய அந்த சீக்ஸ், ஜாஸ், ஃபோர்ஹெட்லாம் கூட க்ரீம் கான்டோர் பண்ணுறதுக்கு ஓகே. பட் என்னுடைய மூக்கு மட்டும் நான் தொடவே மாட்டேன் எனக்கு கான்டோர் பண்ணுறதுக்கு. என்னுடைய நோஸ் ஷேப் பர்சனலாக கான்டோருக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகாதுன்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஸோ எனக்கு பிடிக்காது, அதனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ ஆனால் இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுமா தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கான்டோர் பண்ணி அப்படின்ட்டு நான் வந்து இது ட்ரை பண்ணேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு மேக் கன்சீலர் நினைக்கிறேன். அந்த கன்சீலர் வச்சு நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய கான்டோர் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட ஒரு மஸ்ட் டு டூ ஸ்டெப். உங்களுக்கு கான்டோர் வந்து நல்லா இல்லை ஒரு மாதிரி உங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கான்டோர் பண்ணிவிட்டு
இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணலாம். ஸோ என்னுடைய நோஸ்க்கு சைடில் மூக்குக்கு மேலே அந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு கன்சீலர் வச்சு அந்த இடத்த பிரைட்டன் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இந்த க்ரீம் பேஸை நம்ம செட் பண்ண போகிறோம். நான் என்னுடைய சேம் RCMA பவுடரே எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் யூஸ் பண்ணல ப்ரைமர் மேலே அதே பவுடர் தான், அதை எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா எங்கெல்லாம் நான் வந்து கான்டோர் பண்ணணும் அங்கெல்லாம் மட்டும் நான் பவுடர் வச்சு தொடவே இல்லை. மீதி இடத்துல எல்லாத்துலேயுமே நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ண இடத்துல ஏன் நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கான்டோர் ஷேட் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட், அதுக்கு மேலே நான் ஒரு ஒயிட் பவுடர் போடுறேன்னா பயங்கரமாக க்ரே ஆகிடும். ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். ஸோ என்னுடைய அண்டர் ஏரியாவில் மட்டும் நான் பவுடர் கொஞ்சமாக விட்டுட்டு மீதி ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் பவுடரை வந்துட்டு டஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய பெனிஃபிட் ஐப்ரோ ப்ராடக்ட் இது வந்து ஒரு ஐப்ரோ பொமாட், இதை எடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஷேட் நம்பர் 5. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில்லிங் வந்து என்னுடைய யூஷுவல் ருட்டீன் தான். நான் எப்படி பண்ணுவேன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ கூட தாராளமாக செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எனக்கு ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனலாக நல்லா டார்க் ஐப்ரோஸ் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்படி. அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேக்கப் ப்ராடக்ட் and உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேக்கப் ஸ்டெப், அதாவது ஐப்ரோஸ் இல்லை லிப்ஸ்டிக், என்ன ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கு பர்சனலாக ஐப்ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐப்ரோஸ் அண்ட் பேஸ் நான் சொல்லுவேன். பேஸ் அண்ட் ஐப்ரோஸ் நல்லா இருந்துட்டால் அன்றைக்கி டேவே எனக்கு வந்து ஒரு குட் மேக்கப் டே மாதிரி இருக்கும். என்னுடைய ஐப்ரோஸ் நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன் கன்சீலர் வச்சு. அந்த ஐப்ரோஸ் கீழே இருக்க ஏரியா அதை பண்ணிவிட்டு நான் வந்து ஐஷேடோ போகிறேன். ஐஷேடோக்கு நான் என்னுடைய 452 ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது ஒரு மேட் ஐஷேடோ பேலட். ஸோ இதுலேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபாலோ அவுட் இருக்கும்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா என்னுடைய அண்டர் ஏரியாவில் கொஞ்சமாக பவுடர் செட் பண்ணிக்கிட்டேன் லைக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். பட் ஆக்சுவலாக ரொம்ப ஃபாலோ அவுட்ஸ் கிடையாது, லைக் நார்மலாக டீசெண்டான ஒரு ஃபாலோ அவுட் தான் இருந்துச்சு. பட் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ரொம்ப பயங்கரமாலாம் எதுவும் ஃபாலோ அவுட்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய லுக் மெயின் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டர் தான். ஸோ இது வந்து லைட்டாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஒர்க். அதே கலரே என்னுடைய லோவர் லேஷ் லைனையும் எடுத்து நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லிக்விட் ஐஷேடோ, இது வந்து ஒரு கிளிட்டர் ஐஷேடோ. இதை எடுத்து நான் வந்து என்னுடைய லிட்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவும் Forever 52 இருந்து தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியான ஒரு கிளிட்டர் ஐஷேடோ. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பவுடர் பேஸ் இருக்க ஒரு ஏரியாவில் தான் வந்து போடணும். அதாவது உங்கள் ஐலிட்ஸ் ப்ராப்பராக ப்ரெப் பண்ணிக்கோங்க. வெறும் ஐலிட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக க்ளூயியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு பேஸில் நீங்கள் போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும், சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு கட் க்ரீஸ் மாதிரி இந்த கிளிட்டரோட அந்த ஸ்டிக் இருக்குல்ல அந்த ஆப்ளிகேட்டர் வச்சே நான் வந்து பண்ணிக்கிட்டு கையால் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரான்சிஷன் ஏரியாவில் யூஸ் பண்ண ப்ரௌனியை எடுத்து லைட்டாக அந்த அவுட்டர் வீல கொஞ்சமாக நான் அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக, எனக்கு எண்டில் நிறைய கிளிட்டர் வேணாம் அப்படின்ட்டு. அடுத்து நான் என்னுடைய ஃபேஸஸ் காஜல் பென்சில் எடுத்து என்னுடைய லோவர் வாட்டர்லைன் நான் அப்போ வாட்டர்லைன் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த பென்சில் பின்னாடியே இருக்க ஸ்மஜர் வச்சு நான் என்னுடைய காஜல் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது சூப்பர் லாங் லாஸ்டிங் பிளாக் ஜெல் பென்சில் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலாம். மறுபடியும் என்னுடைய அந்த லிக்விட் கிளிட்டரே எடுத்து என்னுடைய லோவர் டியர் டக்ட் ஏரியா இருக்குல்ல அந்த இடத்துல நான் வந்து லைட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ளேஸ் பண்ணேன், பட் அட் த எண்ட் ஆஃப் த லுக் வந்து அதை கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னுடைய ஃபேஸில் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஹூலா கேரமல் ப்ரான்சர் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கான்டோர் பண்ணியிருந்தால அந்த இடத்துல நான் பவுடர் வச்சு செட் பண்ணாமல் இருந்தால இதுதான் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுற ஸ்டெப். ஸோ அந்த டார்க் ப்ரௌன் கான்டோர் மேலே ஒரு லைட் வார்மர் ப்ரௌன் ப்ரான்சர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன், பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் அந்த பவுடர் வந்து எனக்கு ஒரு ஒயிட்டிஷ் காஸ்ட் கொடுத்ததோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ரான்சரே வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் வார்ம்த் கொடுக்கும் என் ஃபேஸ்க்கு. ஸோ அடுத்து ப்ளஷ்க்கு என்னோடய ஃபேவரட் கலர்பார் ப்ரான்சிங் கிளேஸ் ப்ளஷ் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹை அண்ட் ப்ளஷஸ் கூட ட்ரை பண்ணிட்டேன், பட் இது தர அந்த ஒரு ஷீன் அந்த ஒரு கலர் வந்து எனக்கு எந்த ஒரு ப்ளஷ்லேயுமே கிடைக்கல. அண்ட் ஃபார் த ப்ரைஸ் இது வந்து பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கலர்பாரோட இந்த ப்ளஷ் ரேஞ்ச், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்த ஹைலைட்டருக்கு நான் என்னுடைய Maybelline மாஸ்டர் க்ரூம் மோல்டன் கோல்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஹைலைட்டர், டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப கார்ஜியஸாக இருக்க மாதிரியான ஒரு கோல்ட் ஷேட். இதை எடுத்து என்னுடைய அந்த சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸ், அப்புறம் மூக்கோட நுனி, அப்புறம் லிப்ஸோட டாப், அந்த கியூபிட்ஸ் போ அங்கெல்லாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே ஹைலைட்டரை என்னுடைய ப்ரோ போன்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிவிட்டு மஸ்காராக்கு போய்க்கிறேன். மஸ்காராக்கு நான் என்னுடைய Paladio கர்ல்ஸ் ரூல் மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அழகாக எல்லா ஹேரையும் வந்துட்டு மஸ்காரா வந்து கோட் பண்ணும். அண்ட்
நல்ல ஒரு வால்யூம் கூட இது கொடுக்கும் நீங்கள் ஒழுங்காக கோட் பண்ணிங்கன்னா. பட் நான் லேஷஸ் வைக்க போகிறேன்றதுனால ரொம்ப ஜாஸ்தியாலாம் கோட் பண்ணல. அடுத்து லிப்ஸ்க்கு அகைன் Forever 52லேருந்தே ஒரு லிப் க்ரையான், ஆக்சுவலாக 2 கலர்ஸ் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு மாவிஷ் பிங்க் கலர். ஸோ இதை எடுத்து என்னோடய லிப்ஸ் ஃபஸ்ட் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னோடய ஐஸில் நிறைய கிளிட்டர் ஒர்க் இருந்ததுனால நான் நிறைய ஹெவியாக போகணுன்னு வந்து பார்க்கல. என்னுடைய சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ சாரீ. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப போல்ட் லிப்ஸாக போகணுன்ட்டு வந்து தோணலை. கொஞ்சம் மியூட் டவுன் நியூட்ரல் லிப்ஸாகவே போய்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து மறுபடியும் Forever 52லேருந்தே இன்னொரு ரேஞ்ச் ஆஃப் கலர் லிப் க்ரையான்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மரூன் லிப் க்ரையான் எடுத்து என்னுடைய லிப்ஸ் வந்து நான் கொஞ்சம் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லிப்ஸ் ஓவர் ட்ரா பண்ணிக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நான் லைன் பண்ணி ஓவர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட என்னோடய லுக் கம்ப்ளீட் ஆயாச்சு. நான் வந்துட்டு அவுட்ஃபிட் மாற்றிட்டு என்னுடைய ஹேர் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பொட்டு அண்ட் ஜிமிக்கி வச்சுட்டு இந்த லுக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் இப்போ வெட்டிங் டைம் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோட வெட்டிங் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். மெயினாக நைட் டைம் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிஸ்க்கு வந்து இது ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். இந்த கிளிட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப சங்கி கிளிட்டர்ஸ் கிடையாது. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது வந்து இந்த லுக்கு நான் வந்துட்டு பண்ணியே ஆகணும், யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. அண்ட் எனக்கு ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்கு அண்ட் இந்த லுக் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுவீங்களா என்ன அப்படின்றது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இந்த லுக் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.